எங்கள் வீட்டு கேசர் மினி பட்டன் ஜாங்கிரி நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சூப்பர் சுவையோடு இருக்கும் இது. முதல்ல ஒரு கப் உளுந்து அளவு நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 25லேருந்து மினி பட்டன் ஜாங்கிரி தயாரிக்க முடியும். உளுந்த நல்ல ஒரு 4 மணி நேரம் போல் ஊற விடுங்க. இப்போ 4 மணி நேரம் ஊறியாச்சு. அதை ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அந்த உலோக வடிகட்டிலேருந்து அந்த முழு உளுந்த மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் குங்குமப்பூவை தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் போல் வச்சுருக்கேன். அந்த குங்குமப்பூவையும் அந்த தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சே நான் இந்த உளுத்தம்பருப்பை அரைக்க போகிறேன். அப்படியே வெண்ணெய் மாதிரி. நான் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. குங்குமப்பூ அதாவது கேசர் மாத்திரம் யூஸ் பண்ணி இந்த ஜாங்கிரியை தயாரிக்க போகிறேன். நல்ல இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நம்ம அரைச்சாச்சு. அந்த வடைக்கு அரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நல்ல வெண்ணெய் மாதிரி கெட்டியாக இந்த குங்குமப்பூ தண்ணியை தெளிச்சே அரைச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அதில் இந்த மாவை போட்டு அப்படியே மிதக்கணும். நல்லா கையால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த காற்றெல்லாம் உள்ள நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு சிட்டிகை உப்பு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா ரெண்டையும் சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. ஒரு குழி பணியார தட்டில் ரிஃபைண்ட் ஆயில் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் நெய் ஒவ்வொரு குழி பணியார தட்டு அந்த குழியிலையும் நான் போடுறேன். கொஞ்சம் நெய் வாசனையும் அதில் வரைச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஜிப் பவுச்சை எடுத்து அது சின்ன ஹோல் போட்டிருக்கேன். அதில் அந்த உளுத்த மாவை போட்டுட்டு அப்படியே ஸ்பைரலாக நம்ம சுற்ற வேண்டியதான். நீங்கள் பட்டன் ஜாங்கிரியில் ஷேப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பைரலாக சுற்றினாலே போதும். நீங்கள் எப்படி வேணாலும் கொசான்னு எப்படி வேணாலும் நீங்கள் அதை அப்படியே சுற்றலாம். நல்லா திருப்பி விடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கலரோட நம்மளோட அந்த ஜாங்கிரி ரெடியாகும். இந்த மாதிரி குழிப்பணியார தட்டில் நம்ம புழியச்சே அந்த ஜாங்கிரி ஓடாது. யூஸ்வலாக ஜாங்கிரிக்கு நிறையா எண்ணெய் வச்சு 2 பெரிய சர்க்கிளாக அந்த மாவை அப்படியே அதில் போட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளை சுற்றி குட்டி குட்டி சர்க்கிளாக போடுவோம். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த மெத்தடில் யாருக்குமே தப்பாகாது. உங்களுக்கு உளுந்து மாவு நல்லா அரைக்க தெரிஞ்சாக்க போதும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இந்த முறையில் நம்ம ஜாங்கிரியை தயாரிச்சிடலாம். அண்ட் பட்டன் ஜாங்கிரிக்கு ஷேப் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இந்த மாதிரி குழிப்பணியார தட்டில் நம்மளால் பாருங்கள் ரொம்ப குவிக்காக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிட முடியும். அண்ட் 1 கப் உளுத்த மாவுக்கே நம்மளுக்கு அப்படியே சூப்பர்பாக நிறையா மினி பட்டன் ஜாங்கிரி கிடைக்கும். அண்டு திருப்பி போடுறது எல்லாம் ஈஸி. அண்டு எண்ணெயும் நம்மளுக்கு இந்த ப்ராசஸில் ஜாஸ்தி வேஸ்ட் ஆகாது. ரொம்ப கொஞ்சோண்டு எண்ணெய் தான் பாக்கி இருக்கும் கடைசியில் நம்மளுக்கு. அண்டு நீங்கள் கடைசி ஈடு போடுறச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த குழியில் நிறையா எண்ணெய் இருக்கோ அந்த குழியில் திருப்பி அந்த இன்னொரு குழியில் எண்ணெய் ஆக இன்னொரு குழியில் நம்ம போட்டுக்கலாம் இந்த பிழிஞ்சதான ஜாங்கிரியை. ஸோ இப்போ நான் அதே கப்பால் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1.5 கப் கூட எடுத்துக்கலாம். நான் ஊற வச்சதான அந்த குங்குமப்பூ தண்ணியையே இதுக்கு போடுறேன். 1/2 கப் குங்குமப்பூ சேர்த்த தண்ணியே இதுக்கு போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போடுறேன். ஏன்னா நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணியை போட்டே நான் சர்க்கரை பாக வைக்க போகிறேன். குங்குமப்பூ கலந்ததான அந்த தண்ணியும் மஞ்சள் தூளும் சேர்த்து. இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை ஃபுல்லாக அந்த குங்குமப்பூ தண்ணியிலையும் கரைஞ்சிடுச்சு. மஞ்சள் தூளோட கலரும் நல்லா வந்துடுச்சு. இப்போது அந்த பாகுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாக்கா ஒரு கம்பி உருவாகி அது அப்படியே உடையும். 1/2 கம்பி பாகுப்பதும் இதுவே இதுக்கு போகிறோம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சதான அந்த மினி பட்டன் ஜாங்கிரிகளை அப்படியே சூடோட இந்த பாகில் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது உரினோடனே நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கிடலாம். சப்போஸ் நீங்கள் நிறையா ஜாங்கிரிகள் தயாரிக்கிறீங்கனாக்கா நீங்கள் அந்த பாகு பண்ண உடனே எலுமிச்சப்பழ ஜூஸ் புழிஞ்சிடுங்க. அது சொலிடிஃபை ஆகாமல் இருக்கும். குவிக்காக அப்படியே தயாரித்து வச்சு உடனே போடுறதா இருந்தாக்கா நீங்கள் இம்மீடியட்டாக போட்டு எடுத்துடலாம் பாகில். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டோடு இருக்கும். நேச்சுரல் கலர் அண்ட் சூப்பர் டேஸ்டோடு இருக்கக்கூடியதான கேசர் மினி பட்டன் ஜாங்கிரி தயார்.